ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது உக்காரை ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பாசிப்பருப்பில் ரவையை போட்டு நம்ம வேண்டிய அளவு வெல்லம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ நெய் ஊற்றி செய்ய போகிறோம். இது முதல்ல ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா, அதாவது சிறுபருப்புன்னு கூட சொல்லுவாங்க, நல்லா பொன்முருகலாக வறுத்துக்கலாம். அது எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், வெறும் பேனில் இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்முருகலாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். பாசிப்பருப்பில் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுவும் நம்ம வறுத்துட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வறுத்த பாசிப்பருப்பை ஆறின உடனே எடுத்து ஒரு குக்கரில் போட்டுப்போம். நல்லா கழுவிப்போம். நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டால் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 சவுண்டு விட்டு இறக்கிக்கலாம். நல்லா குழைய வெந்திருக்கணும். நல்லா மாவு மாதிரி வெந்திருந்தால் தான் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப்பு ஊற்றணும். அதாவது ஒரு பங்கு பாசிப்பருப்புனா 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு வெண்ட் வெயிட்டை போட்டு நல்லா ஒரு 3 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அடுத்தது ஒரு பேனில், அதாவது இல்லை ஒரு பாத்திரத்தில் வேணாலும், ஒரு 2 கப்பு வெல்லத்தை பொடிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் 2 கப்பு போட போகிறேன். அதாவது ஒரு கப் பாசிப்பருப்பு, அரை கப்பு ரவை, அரை கப்பு தேங்காய் போட போகிறேன். அதுக்காக இப்போ 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் குறைச்சி போகணுன்னு நினச்சா நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கலாம். நான் 2 கப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா ஒரு பாகு பதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சா போகும். அதில் எப்போதுமே வெளியில் வாங்குகிற வெல்லத்தில் மண் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுக்கிட்டு ஒரு பேனில் ஒரு 1/4 கப்பு நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய்யில் ஒரு அரை கப்பு ரவையை போட்டுக்கலாம். இந்த ரவை நல்லா அதை நெய்யில் பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், இன்னும் சொல்லப்போனால் ரவை நல்லா பொன்முருகலாகவே வறுபடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த பாசிப்பருப்பும் இதுவும் நல்லா கலந்து போகிறப்ப நம்ம கொஞ்சம் பொன்முருகலாக இருந்தால் தான் அதில் ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் பூ போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் பூக்கு பதிலாக நான் டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து இந்த ரவையோடு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்முருகலாக வறுபடட்டும். வறுக்க வறுக்க தாங்க நமக்கு வாசனை கிடைக்கும். இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த பாகு இல்லை, வெல்லம் கரைச்ச வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, சும்மா கரைச்சி வச்சுருந்தோம்னாவே போகும் வெல்லத்தை. அதில் கல் மண் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இதை நல்லா கிண்டிட்டு இந்த வெள்ளைப்பாகை இப்போ ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதையும் நம்ம கிண்டிட வேண்டியதுதான். அது இதில் ஒட்டாத, அதாவது பேனில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். அப்புறம் கடைசியாக அதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்க போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு இப்போ கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன். எப்போதுமே நம்ம ஒரு ஸ்வீட்டில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னா அதோட ஸ்வீட்னஸை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பொடித்த ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் பொடி நல்லா வாசனையை கொடுக்கும். இன்னொன்று, ஏலக்காய் பொடி நம்ம எந்த ஸ்வீட்டில் சேர்த்தாலும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உக்காரை ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஏதோ ஒரு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா உடனடியாக ஒரு ஸ்வீட்டு, ஒரு நல்ல ஸ்வீட்டு, அதுவும் வெல்லத்தால் செஞ்ச ஸ்வீட்டு செஞ்சு வச்சோம்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடனடியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. இதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த உக்காரை ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. நீங்களும் இதை நல்லா என்ஜாய் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வணக்கம்.